friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது Condensed Milk Rava Ladoo. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இது வந்து என்ன ரவையும் அதாவது நல்லா வறுத்துட்டு இது கூட வந்து முந்திரி திராட்சை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்னா சுகர் ஆட் பண்ணாமல் நம்ம Condensed Milk ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை வந்து நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். இது பொன்னிறமாக வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம ரவை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக வறுக்கணும். அதாவது 250 கிராம்ஸ் ரவை எடுத்துருக்கிறேன். இதுக்கு நம்ம 100 ml அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சுகர் ஆட் பண்ணணுங்கிறது இல்லை, அதுலேயே ஸ்வீட் இருக்கிறதுனால இது வந்து டேஸ்ட்டும் வந்து என்னென்னா வித்தியாசமாக இருக்கும். அதாவது பால் ரவா லட்டு மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது அப்படியே உருகி நல்லா இதாகிடும். ரவையை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதே மாதிரி வறுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு மினிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இது வந்து டெசிகேட்டட் கோகோனட், அதாவது 250 கிராம்ஸ்க்கு 75 கிராம்ஸ் வந்து நம்ம கோகோனட் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம அதாவது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது தனியாக வறுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்க என்னென்னா நல்லா ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. இந்த சூட்லேயே நம்ம வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணி அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஸ்வீட் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இலையிலேயே பரிமாற போகிறோன்னா இந்த மாதிரி ரவை இருந்துச்சுனாலே போதும். நீங்கள் வந்து அதாவது டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனாலும் நீங்கள் தேங்காய் வந்து லைட்டாக வறுத்தும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா ட்ரை பண்ணிடணும். நல்லா நெய்யில் வந்து வறுத்துட்டு இந்த ரவை கூட ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். 250 கிராம்ஸ் ரவை எடுத்துருக்கிறோம். 75 கிராம்ஸ் டெசிகேட்டட் கோகோனட். இது கூட நம்ம ஒரு 100 மில்க் வந்து கண்டென்ஸ்டு மில்க். இது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா ஆல்ரெடி சுகர் வந்து இதுலேயே நிறைய ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம ரவா லட்டுக்கு வந்து சுகர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதனுடைய ஸ்வீட்டே போதும். சாப்பிட்றப்போ ஈரப்பதத்தோடு இருக்கும். இதை வந்து என்ன 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நாள் வெளியில் வைக்க முடியாது. இப்போது சூடு வந்து கொஞ்சமாக இருக்குது, அதாவது வார்மாக இருக்குது. இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக நல்லா இழுத்துக்கும் ரவையில். இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக சூடு இருக்குது. இந்த சூட்லேயே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சுவையான ரவா லட்டு ரெடி. நான் ரவா லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதை வந்து என்னென்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷன், அதாவது குழந்தைங்களோட பர்த்டேக்கு நம்ம வச்சுக்கலாம், வெட்டிங் டே, இந்த மாதிரி சின்ன சின்ன விசேஷங்களுக்கு வந்து நம்ம எளிமையாக செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நடுவின்றி நன்பொருள் வெஹ்கின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். நடுவு நிலைமை தவறி பிறர் நல்வழியில் ஈட்டிய பொருளின் மீது பேராசை கொண்டால் அவனின் குடி அழிந்து போகும்.